ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னாங்க, நெய் சோறுங்க. தேங்காய் பால் எடுத்து நெய் சோறு. அதுக்கு குழம்பு நான் சிக்கன் குழம்பு நம்ம ஊர் ஸ்டைலில் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள், 2 அழகு பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்து கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், தேங்காய் பால், அதுக்கு தேவையான தேங்காய் பால் நான் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அதுக்கு புதினா, பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு சிக்கன் குழம்பு, சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிடலாம். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் தான் நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ண போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் கழுவி வச்சுருக்கோம். நெய்யும் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் சேர்த்து தான் இந்த தேங்காய் பாலில் நம்ம தேங்காய் சாதம் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மாமா பெரியமாவும் ஆச்சும் ஊருக்கு போயிட்டாங்க. ஆமாம், வீடே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்காவும் அம்மாவும் வந்திருந்தாங்கல்ல, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரமாக ரொம்ப ஜாலியாக இருந்தோமா. திடீர்னு அவங்க போனதுமே வீடே ஒரு மாதிரி ஆயிட்டு. எனக்கு என் கணவருக்கு சாப்பிட பிடிக்கல. நான் 2 நாளாவே சரியாக சமைக்கலை ஃப்ரெண்ட்ஸ். சமைக்காம இருந்தோம். ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூனு நெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2 கரண்டி எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நெய் ஊற்றிருக்கேன். இந்த பாருங்க, பட்டை, அது பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம தாளிப்புக்கு இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு. அந்த வெடிச்சிட்டு போயிட்டு இந்த பாருங்க. அதுக்கு பிறகு நீளமாக நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். பச்சை மிளகா ஒரு 4 சின்னது தான். 1/2 கிலோ பாசுமதி ரைஸுக்கு உண்டான அளவு பண்ணிச்சுது. சரிங்களா? இதுக்கு போதும் 1/2 கிலோ. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. நான் புதினா கொஞ்சம் கழுவி வச்சுருந்தேன். புதினா கொஞ்சம் போடுறேன், நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிட்டு இதை நல்லா வதங்கினதுக்கு பிறகு தக்காளி பெரிய மீடியம் சைஸு தக்காளி, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன் கொஞ்சம் நீளமாக. போதும், இவ்வளோ போதும். இது கொஞ்சம் வதங்கட்டும். பெரியம்மா எதுக்கு அன்றைக்கி உங்களை திட்டிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்? அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவன் ஒரு சின்ன பிரச்சனை. அதுக்கு நான் யாசினேன், கோவப்பட்டு யாசின உடனே எங்கள் அக்கா சொன்னாங்க, உஷா உனக்கு பொறுமையே காணாது, உன்கிட்ட பொறுமையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொல்கிறது வாஸ்தவம் தான். எனக்கு பொறுமைங்கிறது ரொம்ப கிடையாது. அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உமாவதி மாதிரி பொறுமை உனக்கு இருக்கான்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உமாவதிங்கிறது என் தங்கச்சி. அவள் அளவுக்கு பொறுமை எனக்கு கிடையாது தான் நான் ஒத்துக்கிறேன். இதுவே பொறுமையாக இருக்கிறதுக்கு எங்கள் அக்காவுக்காக நம்மளுக்கு பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிலைமை உங்களுக்கு வந்திருந்தா நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் தாளித்து இது பண்ண பாருங்க. அதில் நல்லா வதங்கிட்டு இப்போ தேங்காய் பால் நான் ஆளாக்கில் அளந்த ஃப்ரெண்ட்ஸ். இது 4.5 ஆளாக்கு அரிசி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு ஆளாக்குக்கு 2 டம்ளர் பால்.
2 ஆளாக்குக்கு 4 டம்ளர் பாலில் நான் எல்லாம் கலந்து இந்த பாருங்க மொத்தமாகவே இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 டம்ளர் கிட்ட இருக்குது. அப்போ இந்த அரிசிக்கு இது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 4 டம்ளர் தான். வேணாலும் நான் அளந்து ஊற்றுறேன். நல்லா வதக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம அப்படி பாலை ஊற்றிட வேண்டியதுதான். இந்த பாருங்க 1 2 3 4 4.5. அப்போ வந்து இந்த 1/2 கிலோ நம்ம அரிசி எடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்கு இந்த தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். நம்ம அரிசியை போட்டுட்டு கூட தேங்காய் தண்ணி பத்தலைன்னு சொன்னால் கூட கொஞ்சம் தண்ணி, அதாவது விரலை விட்டு பார்க்கணும். நம்ம 4 விரலை இது பண்ணும்போது தண்ணி கம்மியாக இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோமா? தேவையான உப்பு இந்த பாருங்கள் மீடியமாகவே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சிக்கன் குழம்புக்கு நம்ம உப்பு சேர்க்கறதுனால சாப்பாட்லேயும் உப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து நம்ம கொஞ்சம் குறைவாக போட்டுக்கிட்டா ரெண்டும் ஈவனாக கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நான் உப்பு எல்லாமே போட்டுட்டேன். இனிமேல் அரிசி போட்டுட்டு நம்ம அப்படியே விசில் வச்சிட வேண்டியதான். 2 விசில் வச்சா போதும். தண்ணி காணலைன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சோண்டு ஊற்றிக்கிடலாம். தண்ணி நல்லா பால் நல்லா கொதிச்சுட்டு பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாக வந்துடுமா? சீக்கிரமாக வேக ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருந்தேன். என்ன ஒன்றும் இல்லை, போடுங்க. நீங்கள் பண்ணது நார்மல் ரைஸில் பண்ணீங்களோ? ஆமாம், அன்றைக்கி ஒரு நெய் சோறு பண்ணீங்க, டிராகன் சிக்கன் நெய் சோறு. ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வீட்டு அரிசி சாப்பாட்டு அரிசியிலேயே தான் தேங்காய் பால் சாதம் அந்த நெய் சோறு பண்ணினேன். சரி பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் 4.5 டம்ளர் தேங்காய் பால் எடுத்தேன். ஆனால் இது கரெக்டாக தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றினோன்னா சாப்பாடு குழஞ்சிரும். இதுவே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 விசில் வச்சுட்டு நம்ம இதை பார்ப்போம். நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தாப்பில் வந்து நம்ம சிக்கன் குழம்புக்கு தான் தயார் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் பாருங்கள் எண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கோம். கடுகு மட்டும் தான் போட போகிறேன். ஏன்னா அந்த சாதத்தில் எல்லாமே அந்த பட்டை கிட்டெல்லாம் போட்டிருக்கோம். குழம்புலையும் இருந்ததுன்னா ரொம்ப திகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து 1 ஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்கட்டும். அடுத்தாப்பில் நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வதக்கி எடுக்கணும். வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் கொஞ்சம் பாதி நறுக்கி போட்டேன். குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு நல்லாயிருக்கும்னுட்டு இந்த குழம்புக்கு வந்து நான் தேங்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் ரொம்ப சேர்க்காதீங்கம்மா அப்படின்னுட்டு அதனால ஒரு 2 துண்டு தேங்காயும் இந்த மிக்ஸி கப்பில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய், இஞ்சி, வெள்ளைப்பூடு இவ்வளோலாம் பெருஞ்சீரகம் போட்டு நான் சிக்கன் குழம்புக்கு அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி தான் இந்த மசாலா வந்து நம்ம இதில் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வைக்க போகிறோம்.
வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது வதங்கின உடனே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் போட்டு வதக்கணும். இன்னும் 1 நிமிஷம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டேன். தக்காளி போட்டு நம்ம வதக்கிட்டு சிக்கன் போட்டுடலாம். 3/4 கிலோ சிக்கன் வாங்கினேன். இதுக்கு மசாலா வந்து அரைச்சிட்டேங்க. தேங்காய் அதெல்லாம் பெருஞ்சீரகம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். காரத்துக்கு வந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். இது எல்லாமே கலந்து அரைச்சி வச்சது தான். கறி மசாலா 1 ஸ்பூனு. நம்ம எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் 1 ஸ்பூன் போட்டேன். இந்த பாருங்கள் தேங்காய் இதுலேயே கொஞ்சம் நல்லா எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்புக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நான் உப்பு வந்து கம்மியாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தூக்கலாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் குழம்பா வச்சா தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் மூடி வச்சிடுவோம். இந்த மசாலா எல்லாமே அதில் ஊறி நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சிடுவேன். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சுப்பா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு, சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு, வாசம் மூக்க துளைக்குது. சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிடலாம். நெய் சோறு, கோழி குழம்பு. வாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல். இந்த பாருங்கங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, பாருங்கள் குக்கரில் நான் வச்சது எக்ஸ்ட்ரா தண்ணியே சேர்க்கலை. நல்லாவே வெந்திருக்கு. நம்ம இதை தோண்டி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம். சரிங்களா? சரியா ஃப்ரெண்ட்ஸ்? கட் பண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க சாப்பிட்றேன். வாங்க சாப்பிடுவோம். அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாதம், தேங்காய் பால், இந்த பட்டை, பிரியாணி இலை எல்லாம் போட்டது ரொம்ப வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோழி குழம்பு சாப்பிட்றேன். தேங்காய்
நெய்ச்சோறு நல்லா இருக்குங்க, நல்ல வாசமாக இருக்குது. கோழி குழம்பு நம்ம ஊர் ஸ்டைலில் வச்சுருக்கேன். அதுவும் நல்ல வாசமாக தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி இந்த சிக்கன் குழம்பு நெய்ச்சோறு ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.